வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சிக்கவுள்ள ராணுவ அதிகாரிகள். 2019 ஆண்டின் பொருளாதார நிலைக்கு அடுத்த ஆண்டு செல்வோம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. சம்பத் மனப்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி. நாமலின் கிறிஸ் வழக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணை அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவுக்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் பொருளாதார சரிவு என்ற சாக்குப்போக்கின் கீழ் வெளிப்படுத்தப்படாத நோக்கங்களை நிறைவேற்றும் நோக்கத்துடன் எரிசக்தி நெருக்கடி, மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை என்பன வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று என பொது நிறுவனங்கள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. எரிவாயு விலை ரூபா 1500 7500 உயர்ந்தமையானது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் கடந்த கால எரிசக்தி நெருக்கடி, அதாவது மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறையால் குறைக்கப்பட்டது என போலியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு 2019 இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்த போது இவ்வாறு குறைப்பட்டுள்ளார். 2022 ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோந்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்து நாடாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பலஸ்முல்ல நீதிவான் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. மித்தனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலங்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் குறித்த காணியில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரை எதிர்வரும் அக்டோபர் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பலஸ்முல்ல நீதிவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவுறுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். ஜனாதிபதி நேற்று இரவு ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் 27 முதல் 30 வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத்தும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்கின்றார். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் உள்ள அசல் வழக்கு கோப்பை அழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்திரகொட முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதிவாதியான நாமல் ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பிரதிவாதி நாமல் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்னும் முறைப்பாட்டு தரப்பால் தமக்கு வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நியாயமான விசாரணைக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா பிரதிவாதி கோரிய பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுவரை பெறப்படவில்லை என பிரதிவாதியால் கூறப்படும் ஆவணங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வினவி வழங்கக்கூடிய ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்போது பிரதிவாதி கோரிய ஆவணங்களை அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னதாக அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி கூறினார். பின்னர் நீதிபதி வழக்கை முன்வழக்கு விசாரணை நடவடிக்கைக்காக டிசம்பர் 18 அழைக்குமாறு உத்தரவிட்டார்.
மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கின் அசல் வழக்கு கோப்பு இன்னும் தனது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அதனை உடனடியாக தனது நீதிமன்றத்துக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிறிஸ்டமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றும் நோக்கில் போலி விசா ஸ்டிக்கர்களை வைத்திருந்ததற்காக சந்தேக நபர் ஒருவரும் 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பம்பலப்பிட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.